என் தங்கப்பிள்ளையே, இன்று தேய்பிறை பிரதோஷத்தினுடைய புதன் கிழமையில் என் குழந்தை, யாருக்கும் அத்தனை எளிதாக கிடைத்துவிடாத இந்த வராகியினுடைய ஆசிகளை உனக்கு முழுமையாக வழங்கிடவும், இந்த நாளை உனக்கு நல்ல நாளாக மாற்றி கொடுத்திடவும் உன் வராகி அம்மா நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது என் குழந்தை மனதில் இருக்கின்ற தேவையற்ற சஞ்சலங்களையும் சலசலப்புகளையும் உன்னுடைய மனதில் இருந்து தூக்கி எறிந்துவிட்டு, நிச்சயமாக இந்த நாளும் உன் வாழ்க்கையில் நல்ல நாளாகவே மலரும் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் அதிசக்தி வாய்ந்த நாளாக உனக்கு கிடைக்கின்றதல்லவா? இன்று நந்தி தேவரை வழிபட வேண்டிய நாள். என் குழந்தையே, உனக்கு தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கின்றது. அதனால் செய்ய நினைக்கின்ற செயல் சரியாக இருக்கும் பொழுது, அது நேர்மையாக இருக்கும் பொழுது, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத ஒரு முடிவாக இருக்கும் பொழுது, அதை நீ தைரியமாக எடுக்க துணிந்து நில். என் பிள்ளை, உன்னோடு நான் உடன் வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, யாரையுமே ஒரு பொழுதும் கேவலமாக நினைக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடும். புறக்கணிக்கப்பட்ட பலர் நிச்சயமாக இந்த உலகத்தை ஒரு உலுக்கி பார்த்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ பேரின் வாழ்க்கை வரலாற்றை நீ கேட்பாயானால் அவர்களெல்லாம் ஏங்கோ ஒரு இடத்தில் மற்றவர்களால் அவமதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். என் தங்கமே, உன்னை யாரெல்லாம் தூசி என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும் பொழுதெல்லாம் உன்னை பார்த்து கண் கலங்குவார்கள். ஏன் இவர்களை தூசி என்று நாம் நினைத்து விட்டோம் என்று. அந்த அளவிற்கு இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்க்கையில் உயர்ந்து காட்ட வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் அடிபட்ட பிறகுதானே மற்றவர்களினுடைய உண்மையான முகம் என்னவென்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. நீ புரிந்து கொண்டதற்கான பலன் உன் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்று நீ கண்ணார காணும் பொழுது உணர்ந்து கொள்வாய். என் தங்கமே, நேரத்திற்கு தகுந்தாற் போல மாறுவதில் சில நேரங்களில் அந்த கடிகாரம் கூட தோற்று போய் விடுகின்றது உன் முன்னால் நிற்கின்ற சில சூழ்ச்சி கொண்ட மனிதர்களிடத்தில். காலம் எப்படியெல்லாம் இவர்களுக்கு தண்டனை கொடுக்கப் போகிறது என்பதை நீயும் கண்ணார காணத்தானே போகின்றாய். என் தங்கமே, வாய் தவறி விழுகின்ற பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் கை தவறி விழுகின்ற கண்ணாடியை விட மிகவும் கூர்மையானது. யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பதில் அதிகமாக கவனம் கொண்டு பேச வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் பொதுவாக ஒரு 3 பேரை எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. கஷ்டத்தில் உனக்கு உதவி செய்தவர் ஒருவர். ஒரு காலத்திலும் இவர்களை மறக்கக்கூடாது. எப்பொழுதுமே இவர்களுக்கு நன்றி கடன் பட்டவராகத்தான் நீ இருக்க வேண்டும். 2வது, கஷ்டத்தில் உதவி செய்யாமல் சென்றவர். அவர் யார் என்பதை உனக்கு உணர்த்தி காட்டி இருக்கின்றார் அல்லவா? இதுவும் உனக்கு வாழ்க்கையில் கிடைத்த மிக பெரிய நல்ல தருணம்தான். அதனால் இவர்களையும் நீ ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. 3வது, இந்த கஷ்டத்தையே உனக்கு உருவாக்கி கொடுத்தவர். இந்த 3 பேரையும் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இப்பொழுது உனக்கு ஓடுகின்ற வயது. ஓடுகின்ற வயதில் நீ உட்கார நினைப்பாயானால் உட்காருகின்ற வயதில் நீ நினைத்தாலும் ஓட முடியாது. அதனால் இந்த நேரத்தில் உன்னால் எத்தனை ஓட்டங்கள் ஓட முடியுமோ, எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அதை நீ சரியாக செய்து உன் வாழ்க்கைக்கான எதிர்கால தேவைகளை நீயே சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஒருவரின் நிலை என்னவென்று அறிந்து உதவி செய்வது மட்டும் தர்மம் கிடையாது. ஒருவரின் மனம் அறிந்து நல்ல வார்த்தைகளை கூறுவது கூட ஒரு விதத்தில் தர்மம்தான். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? என் தங்கமே,
ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது பணம்தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. உன்னிடத்தில் அது இல்லை என்றாலும் கூட நம்மால் தர்மம் செய்ய முடியவில்லையே என்று எண்ணி ஒரு பொழுதும் வருந்தாதே. மாறாக மனவேதனையில் இருக்கின்ற அவர்களுக்கு ஆறுதலாக 2 வார்த்தைகளை நீ கூறி அந்த வார்த்தைகளினால் அவர்களினுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாறிவிட்டது என்றால், அவர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை அந்த வார்த்தை கொடுத்து விட்டது என்றால், அதை விட மிக பெரியதொரு தர்மம் வேறு எதுவும் கிடையாது. என் தங்கமே, பிறருக்கு மூட்டிய தீ ஒரு நாள் மறுபடியும் யார் மூட்டினார்களோ அவர்களிடமே வந்து சேரும். அப்போது அந்த தீயினுடைய வழி என்னவென்பதை அவர்களால் உணர முடியும். ஏனென்றால் இங்கே அனுபவிக்கின்ற வரை யாருடைய வேதனைகளும் இங்கு யாருக்கும் புரிவதில்லை. எளிதாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் அதே கஷ்டம் தனக்கு வரும்பொழுதுதான் தெரியும் இவையெல்லாம் சமாளிப்பது எத்தனை பெரியதென்று. என் தங்கமே, கடவுள் எந்த வடிவத்தில் நம் முன்னால் இருக்கின்றார் என்பது ஒரு பொழுதும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் சில மனிதர்கள் கடவுள் வடிவத்தில் இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார் என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் உனக்கு என்ன தெரியுமா? பச்சோந்தியானது தன்னுடைய உணவிற்காக மட்டும்தான் நிறத்தை மாற்றிக்கொள்ளும். ஆனால் இந்த மனித இனம் அப்படி கிடையாது. எதற்காகவும் எப்போது வேண்டுமானாலும் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வார்கள். கவனமாக வாழ வேண்டியது அந்த பச்சோந்திகளிடம் அல்ல, இந்த மனிதர்களிடம் என்பதை புரிந்து கொண்டு நீ வாழத் தொடங்க வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக வாழ்க்கையில் உனக்கு இந்த உலகத்திற்கே வெளிச்சம் கொடுக்கின்ற நிலவை கண்டாலும் சரி, அந்த நிலவிற்கே அமாவாசை என்ற ஒரு பக்கம் இருக்கின்றது. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் என்பதை உணர்ந்து கொண்டு கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நோக்கி நீ பயணித்து கொண்டிரு. என் தங்கமே, வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் நீ இழக்க நினைக்கலாம். ஆனால் உண்மையாகவே நல்ல விஷயங்களை உனக்கு எடுத்து கூறுகின்ற நல்ல மனிதர்களை நீ இழந்துவிடக்கூடாது. என் தங்கமே, உன்னை பற்றி தவறாக பேசுவதற்கு யாருக்கும் இங்கு தகுதி இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள். தகுதியோடு இருப்பவன் ஒரு நாளும் மற்றவனை பற்றி பேசுவது கிடையாது. மற்றவன் குறைகளையும் அவர்கள் எப்பொழுதும் எடுத்து சொல்வது கிடையாது. ஏனென்றால் எந்த நேரத்தில் அதை சொல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். காரணமில்லாமல் நல்ல செயலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் முன்னிலையில் அவர்கள் மனதை காயப்படுத்தும்படி ஒரு நாளும் தகுதியுள்ளவன் நடந்து கொள்ள மாட்டான். என் தங்கமே, ஆனால் உன்னை பற்றி தவறாக நீ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதை சொல்வதற்கு இன்னொருவருக்கு உண்மையாகவே தகுதி இருக்கின்றது. அது யார் என்றால் அதுதான் உன்னுடைய மனசாட்சி. மற்றவர்கள் பேச்சுக்கு செவி கொடுக்காவிட்டாலும் உன்னுடைய மனசாட்சி சொல்வதற்கு எப்பொழுதுமே நீ செவி சாய்க்க வேண்டும். என் தங்கமே, யாரையுமே முழுவதுமாக ஒரு நாளும் சார்ந்து இருக்காதே. காலம் மாறும் பொழுது அவர்கள் உன்னை கைவிட்டு விட்டு செல்வார்களானால் அந்த நேரத்தில் நீ கலங்கி போய்விடுவாய். யாரையும் நம்பாமல் உன்னை நம்பி வாழ வேண்டும். என் தங்கமே, பணம் இன்று வரும், வந்த வழி நாளை சென்றுவிடும். ஆனால் பாசம் என்ற ஒன்று நிலையானது. பணத்துக்காக பாசத்தை ஒரு நாளும் விற்றுவிடக்கூடாது. மீண்டும் கிடைக்காதது அது மட்டும்தான். என் தங்கமே, தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறையும் பாசமும் வருகிறது. தேவைகள் முடிந்தவுடன் எதுவுமே வராது என்பது உண்மையாக இருந்தாலும் சில உண்மையான உறவுகள் உன்னை சுற்றி இருக்கின்றன. அவர்களை இன்று இந்த தாயானவள் உனக்கு அடையாளம் காட்டி கொடுக்கின்றேன். போலிகளை எப்படி கண்டு கொண்டாயோ அதுபோல உண்மையினையும் நீ கண்டு கொள்ளத்தான் போகின்றாய்.
என் குழந்தை, இனி உனக்கு என்றுமே சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.